நான் எப்போதான் நிர்மலமாக கத்தர் பார்த்தீங்கன்னா கடந்த 7 மாதமாக சௌக்கியமாக நிறைய பிரச்சனைகள் விபத்துகள் எல்லாத்தையும் சந்திச்சு பயன்படுத்தினாரு. இந்த 26ஆம் ஜனவரி 22 நாள் வரைக்கும் கூட இந்த கண்மணிக்கு ஒரு பாதுகாத்து கத்தருக்கு போடாத நன்றி சொல்றேன். அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் வீட்டுக்குள்ள வந்து வந்ததுக்கும் இப்பயும் ரொம்ப மாற்றம் தெரியுது. அதனால இன்னும் வந்து கத்தர் அந்த மாதிரி பயன்போட செஞ்சுட்டாங்க சாட்சியா நிற்கணும். அதே போல வந்து அவங்க விட்டு போன ஊழியத்தை வந்து எடுத்து நடத்த வந்து கத்தர் வந்து உதவி செய்யணும். கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து காரணம் இல்லாம புரிஞ்சிருக்கிறாங்க, யாருக்கும் தெரியல. ஆனா வந்து தேவனுக்கு மட்டும் தெரியும். அவரால் மட்டும்தான் வந்து இது சரி பண்ண முடியும். அப்போ வந்து நாங்க வந்து ஒப்பு கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து ஆகாரின் கண்ணீரை கொடுத்த தேவன் கண்டிப்பா வந்து கண்ணீருக்கு வந்து பதில் கொடுப்பாரு. நான் வந்து அதுதான் வச்சிருக்கேன். நல்லதோ கெட்டதோ வந்து கத்தாவே நீங்க தான் வந்து எல்லாமே எல்லா முடிவும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் வந்து என்னுடைய மனசு வந்து நானே ஏன்னா சின்ன வயசுல வந்து சோதனை சரியா இருக்கும்போது நிறைய நான் அந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சதால அந்த வேதனையும் வந்து எனக்கு இருக்கு. ஆனா வந்து கத்தர் வந்து இந்த ஆண்டுல வந்து 2 பேரையும் வந்து சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்ப்பாருன்ற நம்பிக்கையும் எனக்கு ஓரளவுல வந்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் வந்து எல்லா யுத்தத்துக்கும் வந்து கத்தர் வழியா இருந்து 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரைனிங் பண்றதுனால என்ன வந்துச்சு, 18 வயசுல ஆண்டவர் தொட்டார் இல்லை. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் அவரெல்லாம் பிடிச்சிருந்தேன். எனக்கு நிறைய பிரச்சனை வந்து சோதனை வந்து ஆனாலும் வந்து தேவன் தான் வந்து என்னை எல்லாத்துலேயும் வந்து விலைக்கு காத்துட்டு வராரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து கடன் பிரச்சனையில இருந்தாலும் என்னால முடிஞ்சது யாருக்காச்சும் வந்து சாப்பாடு அந்த மாதிரி நான் வந்து ஏன்னா எனக்கு எவ்வளோ நான் வந்து அப்போ ஒரு நேரத்துல வந்து நிறைய அவங்க தான் அதே போல என் பசங்களையும் வந்து நான் அவங்க தான் இது பார்த்துருந்தாங்க. எல்லாருடைய வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து தேவன் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள அந்த ஏவுதலை கொடுக்குறாரு. நானும் கொடுக்குற உதவி வந்து செய்யணும் அப்படின்னும் போது என்னால வந்து பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு அது நான் வந்து வேலை செய்யற இடத்துல கூட யாராச்சும் வந்து ஏதாச்சும் கேட்டாங்க காசெல்லாம் கேட்டாங்கன்னா எல்லா கடையிலையும் கொடுப்பாங்க. நான் எங்க கடையில வச்சுப்பாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, விரட்டுவாங்க, கிடையாது போங்க. ஆனா எனக்கு மனசுக்கு ஏற்றாது. எந்த ஒரு 10 ரூபா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, நீங்க ஒரு வாட்டி கொடுத்தாலும் அவங்க வராங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லுவேன், இந்த 10 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு 10,000க்கு மேல வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும், நீங்க அதை யோசிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் வேலை செய்யறது வீட்லையும் வந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்துறாரு. மகள் வந்து போயிட்டு அவங்க நடத்தணும். இவங்க கணவர் மனைவி எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத அளவுக்கு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் கத்தர் நீங்களும் அதே போல